வணக்கம். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். ஜூலை 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று சம்பத் தெரிவித்தார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆளும் கட்சியின் அத்துமீறலுடன் விறுவிறுப்பான முறையில் நடந்து முடிந்தது. வாக்குப்பதிவு துவங்கும் முன்பே நீண்ட வரிசையில் ஆண்களும் பெண்களும் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் காத்திருந்தனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மிகவும் அமைதியான முறையில் மாலை 5 மணி வரை நிறைவடைந்தது. என்றாலும் ஒரு சில இடங்களில் அராஜகத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் மற்றும் பூத் ஸ்லிப் இருந்தும் வாக்களிக்காமல் ஏராளமான மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் பிரகதாம்பாள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரம்பக்குடி ஒன்றியத்தில் முள்ளக்குறிச்சி ஓட்டுச்சாவடி எண் 45இல் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரம் பழுதானதால் ஓட்டுப்பதிவு துவங்குவதில் 20 நிமிடம் தாமதம் ஏற்பட்டது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு கண்காணிக்கப்பட்டது. பதற்றம் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பெட்டிகள் பூத் ஏஜென்ட் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. இந்த இடைத்தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகி இருக்கலாம் என தேர்தல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவு அறிவிக்கப்படும். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை காங்கிரஸ் அறிவிக்கவுள்ளது. இதனால் நாட்டின் அடுத்த நிதியமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிதியமைச்சகம் பிரதமர் மன்மோகன் சிங்கின் கட்டுப்பாட்டின் கீழ் வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் தேர்வு செய்யப்பட்டால் காலியாகும் அவரது இலாகா ஜெய்ராம் ரமேஷ் அல்லது பிரதமரின் ஆலோசகர் ரங்கராஜனுக்கு வழங்கப்படலாம் என தெரிகிறது. நாட்டில் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி மந்தமடைந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி 0.1% உள்ளது பற்றி இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரணாப் முகர்ஜி, நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். புதிய முதலீடுகளை அதிகரிக்க பல்வேறு ஊக்குவிப்பு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாட்டின் நிதி வேளாண்மை சிறந்த முன் உதாரணமாக உள்ளது என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்தில் கர்நாடக போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் புகார் தொடர்பாக தலைமறைவாகியுள்ள இளம் சாமியார் நித்யானந்தாவை கைது செய்ய கர்நாடக போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் நடிகை ரஞ்சிதாவுடன் எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது குறித்து போலீசார் புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எனினும் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்திற்கு சீல் வைத்து அதை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்ற கன்னட அமைப்புகளின் கோரிக்கையை ஏற்று பிடதி ஆசிரமத்திற்கு நேற்று சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் நித்யானந்தா ஆசிரமத்தில் சோதனை நடத்த முதலமைச்சர் சதானந்த கவுடா உத்தரவிட்டதை அடுத்து தனிப்படை போலீசார் பிடதி ஆசிரமத்தில் இன்று சோதனையிட்டு வருகின்றனர். என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை கணக்கிடுவதுடன் அங்கிருந்த ஆவணங்களையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதனிடையே நித்யானந்தா தரப்பில் பிடதியில் சோதனை நடத்துவதற்கு தடை விதிக்க கோரியும் போலீஸ் பதிவு செய்துள்ள பாலியல் வழக்கை எதிர்த்தும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலைய பாதுகாப்பை பார்வையிடுவதற்காக பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையிலான எம்பிக்கள் குழு நாளை சென்னை வருகிறது. இந்தியாவில் அணுமின் நிலைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை எம்பிக்கள் குழு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறது. அத்வானி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நாடாளுமன்ற குழுவில் மொத்தம் 33 எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். நாளை மறுநாள் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் பார்வையிடுகிறார்கள். அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்தையும் இக்குழு பார்வையிடுகிறது.
அத்வானி கல்பாக்கம் வருகையொட்டி அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மையினருக்கு 4.5% உள்ஒதுக்கீடு அளித்ததற்கான ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்துள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் 18 சட்டசபை தொகுதி மற்றும் நெல்லூர் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வேட்பாளரை களம் இறக்கியுள்ளன. 12 மாவட்டங்களை உள்ளடக்கிய 5413 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 18,000 போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த இடைத்தேர்தலில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவலை வீசுவதாக தகவல் தெரிவிக்கின்றன. சென்னை 1000 விளக்கு பகுதியில் இன்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 75க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீயில் கருகி நாசமாயின. இதனால் 1 கோடி ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டது. இத்தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் விலை லிட்டருக்கு மேலும் 2 ரூபாய் குறைகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதால் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிட பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. ஐஐடி பொது நுழைவுத் தேர்வு முறையை திரும்பப் பெற முடியாது என மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் கபில் சிபல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த பொதுத் தேர்வு முறை ஐஐடி கவுன்சிலால் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டு மக்களவையில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச நடைமுறைகள் கொண்ட ஐஐடி கவுன்சில் முடிவை திரும்பப் பெறும் பேச்சிற்கே இடமில்லை என்று கபில் சிபல் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் குரல் வலையை குறிக்கும் உர விலை உயர்வை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை, கட்டுப்படியான விலையின்மை போன்ற காரணங்களால் தலை தாழாமல் வாழ்ந்த விவசாய குடும்பங்கள் ஒடிந்து நிம்மதியின்றி தவித்துக் கொண்டு இருப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைச்சல் அளவை உறுதி செய்து அதில் நட்டம் ஏற்பட்டால் உதவும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை வலிமையாக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட முன்வர வேண்டும் என்பதே பல கோடி விவசாய குடும்பங்களின் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் என்று வைகோ கூறியுள்ளார். முட்டையின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக நாமக்கல் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோழி தொழில் முக்கிய தொழிலாக திகழும் நாமக்கல்லில் இருந்து நாள் ஒன்றிற்கு 3 கோடி முட்டைகள் கிடைக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் வரை 3 ரூபாய் 20 காசாக இருந்த முட்டையின் விலை உற்பத்தி உயர்வு, முட்டை நுகர்வு குறைவு, வட மாநிலங்களில் விற்பனை மந்தம் உள்ளிட்ட காரணங்களால் 2 ரூபாய் 15 காசாக சரிந்தது. தற்பொழுது 3 ரூபாய் 4 காசு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே முட்டையின் விலை மேலும் உயர்த்தப்படும் என்று கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தில் நடந்து சென்ற இளம்பெண்ணின் கழுத்தில் இருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் செயினை பட்ட பகலில் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு விதித்துள்ள கடுமையான போக்குவரத்து விதிகளை உடனடியாக திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பாக இன்று சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. HIV பரிசோதனை செய்த பின்னரே ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என்றும், விபத்துகளில் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பன போன்ற சில கடுமையான போக்குவரத்து விதிகளை தமிழக அரசு விதித்துள்ளது. இதனை திரும்பப் பெற வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும். வழக்கறிஞர் சங்கரசுபுவின் மகன் கொலை வழக்கில் ஓராண்டாகியும் குற்றவாளிகளை சிபிஐ கண்டுபிடிக்காததை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நாளை ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்துள்ளனர். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேர்க்க குறிப்பிட்ட சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால்
திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. பதினான்காவது யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் கிரீஸ் மற்றும் செக் குடியரசு அணிகள் மோதுகின்றன. அதேபோல் போலந்து ரஷ்யா அணிகளுக்கிடையேயான போட்டியும் நடைபெறவுள்ளது. கிரீஸ் செக் குடியரசு அணிகளுக்கிடையிலான போட்டி இரவு 9:30 மணிக்கும், போலந்து ரஷ்யா அணிகளுக்கிடையிலான போட்டி இரவு 12:15 மணிக்கும் நடைபெறவுள்ளது. இந்த கால்பந்து போட்டி திருவிழாவை காண ரசிகர்கள் மைதானத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.